பூமியை பற்றி நாம் சிந்திக்கும் போது நமது காலடிக்கு கீழே சூரிய ஒளி எட்டாத ஒரு உலகம் இருப்பதை பலர் மறந்து விடுகிறார்கள். அது குகைகளின் உலகம். சில குகைகள் வெறும் சிறிய பள்ளங்களாக இருக்கலாம். ஆனால் சில குகைகள் முழு நகரங்களை உள்ளே அடக்கக்கூடிய அளவுக்கு பெரியவை. சில குகைகளுக்கு உள்ளே நதிகள் ஓடுகின்றன. சிலவற்றில் காடுகள் வளர்கின்றன. சிலவற்றில் பூமியில் வேறு எங்கும் காணப்படாத உயிரினங்கள் வாழ்கின்றன. மனிதன் விண்வெளியை ஆராய்ந்திருந்தாலும் பூமியின் அடியில் மறைந்திருக்கும் இந்த உலகங்களில் பலவும் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை. உலகின் மிகப்பெரிய குகைகளை பற்றி பேசும்போது முதலில் குறிப்பிட வேண்டிய இடம் வியட்நாமில் இருக்கக்கூடிய சோன்டூங் குகை. இன்று வரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய குகையாகவும் இது கருதப்படுகிறது. சோன்டூங் என்ற பெயருக்கு மலை நதி குகை என்று பொருள். இந்த குகை முதலில் 1990ஆம் ஆண்டு உள்ளூர் விவசாயி ஒருவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அதன் உண்மையான பெருமை 2009ஆம் ஆண்டு ஆய்வுகளுக்கு பிறகு உலகிற்கு தெரிய வந்தது. சோன்டூங் குகையின் சில பகுதிகள் 200 மீட்டர் உயரமும் 150 மீட்டர் அகலமும் கொண்டவை. இந்த அளவை புரிந்து கொள்ள ஒரு உதாரணம் போதும். 40 மாடி கட்டிடம் ஒன்றை முழுவதுமாக இந்த குகைக்குள் நிறுத்த முடியும். சில பகுதிகளில் ஒரு பெரிய விமானம் கூட பறந்து செல்லும் அளவுக்கு இடம் இருக்கின்றது. அதனால் இது ஒரு சாதாரண குகை அல்ல, பூமியின் அடியில் இருக்கும் ஒரு தனி உலகம் என்றும் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். சோன்டூங் குகையின் மிகப்பெரிய ஆச்சரியம் அதன் உள்ளே இருக்கும் காடுகள் தான். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு குகையின் மேல் பகுதி சில இடங்களில் இடிந்து விழுந்தது. இதன் மூலம் சூரிய ஒளி உள்ளே நுழைய துவங்கியது. அதன் விளைவாக குகைக்குள் தாவரங்கள் வளர்ந்தன. இன்று அந்த குகையின் உள்ளே முழுமையான சிறிய மழைக்காடு ஒன்று இருக்கின்றன. மரங்கள், பறவைகள், பூச்சிகள் மற்றும் பல உயிரினங்கள் அங்கு வாழ்கிறார்கள். பூமியின் அடியில் ஒரு காடு வளர்வது என்பது நம்ப முடியாத விஷயமாக தோன்றினாலும் சோன்டூங் அதற்கு உயிருள்ள சான்றாகவே இருக்கின்றது. இந்த குகைக்குள் தனித்துவமான காலநிலையும் உருவாகி இருக்கிறது. சில நேரங்களில் குகையின் உள்ளே மேகங்கள் உருவாகுகின்றன. வெளிப்புற வெப்பநிலைக்கும் உள்புற வெப்பநிலைக்கும் இடையிலான வேறுபாடு காரணமாக பனிமூட்டம் மற்றும் மேகங்களும் தோன்றுகின்றன. அதனால் இந்த குகையின் சில பகுதிகள் பூமியில் இல்லாத வேறு ஒரு உலகத்தை போலவும் தோன்றுகின்றன. சோன்டூங் உலகின் மிகப்பெரிய குகையாக இருந்தாலும் உலகின் மிக நீளமான குகை அமைப்பு அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய மாமத் குகையில்தான் உள்ளது. இது அமெரிக்காவின் கென்டக்கி மாநிலத்திலே அமைந்திருக்கிறது. இதுவரை ஆய்வு செய்யப்பட்ட பாதைகளின் மொத்த நீளம் 680 கிலோமீட்டருக்கும் அதிகமாக உள்ளது. இது சென்னை முதல் பெங்களூரு வரையிலான தூரத்தை விட நீளமானது. அதை போல இந்த குகையின் அனைத்து பகுதிகளும் இன்னும் கண்டுபிடிக்கப்படவும் இல்லை. ஆக எதிர்காலத்தின் அதன் நீளம் இன்னும் அதிகரிக்கலாம் என்று கூட ஆய்வாளர்கள் நம்புகிறார்கள். மாமத் குகை ஒரு குகை மட்டுமல்ல, அது குகைகளின் நகரம். நூற்றுக்கணக்கான பாதைகள், அறைகள், நிலத்தடி ஆறுகள் மற்றும் சுரங்கங்கள் இதில் இருக்கின்றன. சில பகுதிகளில் மனிதர்கள் பல மணி நேரம் நடந்தும் குகையின் முடிவை அடைய முடியாது. அதனால் இது உலகின் மிகச் சிக்கலான இயற்கை அமைப்புகளில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. குகைகளின் உலகம் வெறும் பாறைகள் மற்றும் இருள் நிறைந்த இடம் மட்டும் அல்ல, அவற்றுக்குள் முழுமையான உயிரியல் அமைப்புகளும் இருக்கின்றன. சூரிய ஒளி இல்லாத சூழலில் வாழும் உயிரினங்கள் பூமியில் வேறு எங்கும் காணப்படாத வகையிலே பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். சில மீன்களுக்கு கண்களே கிடையாது. காரணம், முழுமையான இருளில் பார்வைக்கு எந்த பயனும் இல்லை. சில பூச்சிகள் நிறமற்ற உடலை கொண்டிருக்கிறார்கள். சில உயிரினங்கள் மிகவும் மெதுவாக வளர்கிறார்கள் மற்றும் நீண்ட காலம் வாழ்கிறார்கள். அதை போல மெக்சிகோவிலே இருக்கக்கூடிய கிறிஸ்டல் குகை உலகின் மற்றொரு அதிசயம் என்றே சொல்லலாம். இந்த குகைக்குள் உலகின் மிகப்பெரிய இயற்கை படிகங்கள் இருக்கின்றன. சில படிகங்கள் 12 மீட்டருக்கும் அதிக நீளம் கொண்டவை. அவை பளிங்கு தூண்களைப் போல காட்சியளிக்கின்றன. இந்த குகையின் வெப்பநிலை 50 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக இருக்கும். அதனால் சிறப்பு பாதுகாப்பு இல்லாமல் மனிதர்கள் அங்கு நீண்ட நேரம் இருக்க முடியாது. அதைத் தொடர்ந்து ஐரோப்பாவிலே உள்ள போஸ்டோஜ்னா குகை மற்றும் ஸ்கோசியன் குகைகள் பல நூற்றாண்டுகளாக ஆய்வாளர்களை கவர்ந்து வருகின்றன. இவற்றிலே நிலத்தடி ஆறுகள்,
பெரிய அரங்குகள் மற்றும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உருவான சுண்ணாம்புக்கல் அமைப்புகளும் இருக்கின்றன. சில குகைகளில் இயற்கையாக உருவான தூண்கள் அரண்மனை மண்டபங்களைப் போல காட்சியளிக்கின்றன. குகைகளின் உள்ளே காணப்படும் மிக அழகான அமைப்புகளில் ஒன்று ஸ்டலக்டைட் மற்றும் ஸ்டலக்மைட். மேலிருந்து துளித்துளியாக விழும் நீரில் இருக்கும் கனிமங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் இவற்றை உருவாக்குகின்றன. சில அமைப்புகள் உருவாக 1 சென்டிமீட்டருக்கு 100கணக்கான ஆண்டுகள் கூட ஆகலாம். அதனால் ஒரு பெரிய குகை தூண் உருவாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தேவைப்படும். சில குகைகள் மனித வரலாற்றுக்கும் முக்கியமானவை. உலகின் பல பகுதிகளில் குகை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. பிரான்சில் உள்ள லாஸ்கோ குகை மற்றும் ஸ்பெயினில் உள்ள அல்டாமிரா குகை போன்ற இடங்களில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்கள் வரைந்த ஓவியங்கள் இருக்கின்றன. இவை மனித கலை வரலாற்றின் ஆரம்ப சான்றுகளாகவும் கருதப்படுகின்றன. குகைகள் இயற்கை பேரழிவுகளின் பதிவுகளையும் பாதுகாத்து வைத்திருக்கின்றன. அவற்றின் சுவர்களில் மற்றும் பாறை அடுக்குகளில் பழங்கால காலநிலை மாற்றங்கள், வெள்ளங்கள் மற்றும் வறட்சிகள் பற்றிய தகவல்கள் சேமிக்கப்பட்டுள்ளன. விஞ்ஞானிகள் இவற்றை ஆய்வு செய்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பூமியின் சூழல் எப்படி இருந்தது என்பதை அறிகின்றனர். சில குகைகள் இன்னும் முழுமையாக ஆராயப்படவில்லை. குறிப்பாக தென்கிழக்கு ஆசியா, தென் அமெரிக்கா மற்றும் பப்புவா நியூகினியாவின் சில பகுதிகளில் புதிய குகைகள் தொடர்ந்து கண்டுபிடிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு புதிய ஆய்வும் புதிய பாதைகள், புதிய உயிரினங்கள் மற்றும் புதிய புவியியல் அமைப்புகளை வெளிக்கொண்டு வருகிறது. இன்று குகை ஆய்வாளர்கள் பூமியின் அடியில் இன்னும் பெரிய குகை உலகங்கள் மறைந்திருக்கலாம் என்றும் நம்புகிறார்கள். சில பகுதிகளில் நில அதிர்வு ஆய்வுகள் பெரிய வெற்றிடங்கள் இருப்பதையும் காட்டுகின்றன. ஆனால் அவற்றை அடைவது மிகவும் கடினம். எனவே மனிதன் இன்னும் முழுமையாக பார்க்காத நிலத்தடி உலகங்கள் இருக்கக்கூடும். ஆக குகைகளின் உலகம் நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை நினைவூட்டுகிறது. பூமியின் மேற்பரப்பில் நாம் பார்க்கும் உலகம் மட்டுமே முழு உலகம் அல்ல. நமது காலடிக்கு கீழே இன்னொரு உலகம் இருக்கிறது. அங்கு நதிகள் ஓடுகின்றன, காடுகள் வளர்கின்றன, தனித்துவமான உயிரினங்கள் வாழ்கின்றன, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் வரலாறு பாதுகாக்கப்படுகின்றன. எனவே உலகின் மிகப்பெரிய குகைகள் என்பது வெறும் சுற்றுலா இடங்கள் அல்ல. அவை பூமியின் மறைந்த பேரரசுகள், சூரிய ஒளி எட்டாத உலகங்கள், உயிரியல் மற்றும் புவியியல் அதிசயங்களின் களஞ்சியங்கள், மனிதன் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளாத இயற்கையின் மறைந்த முகம். சோன்டூம், மாமத் குகை மற்றும் உலகின் பல நிலத்தடி உலகங்கள். நமது கிரகத்தில் இன்னும் எத்தனை மர்மங்கள் மறைந்திருக்கின்றன என்பதை நினைவூட்டு கொண்டே இருக்கின்றன.